அவசியம் ஓதணுமா? வித்ரு தொழுகையில் அவசியம் குனூத் ஓதப்பட வேண்டுமா என்பது கேள்வி. வித்ரு தொழுகையினுடைய குனூத் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் திர்மிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் எனக்கு வித்ரிலே ஓதுவதற்காக இந்த வார்த்தைகளை கற்றுத்தந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லி ஃபீமா அதைத் வகினி ஷர்ர மா கதைத் ஃபஇன்னக தக்தி வலா யுக்தா அலைக் வஇன்னஹு லா யதில்லு மன் வாலைத் தபாரக்த ரப்பனா வதஆலைக் என்ற இந்த வார்த்தைகளை நபி அவர்கள் எனக்கு வித்ரில் ஓதுவதற்கு கற்றுத்தந்த வார்த்தைகள் என்று ஹசன் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். எனவே இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே அந்த வித்ரில குனூத் ஓதுவது என்பது ஒரு சுன்னத்தான செயல் என்பதை அறிகிறோம் இல்லைங்க சொல்றது. அதே நேரத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வித்ருடைய குனூத்தை பொறுத்தவரையில அதாவது வளமையாக்கி சஹாபாக்கள் வளமையாக செய்யல. என்ன செய்வாங்க, சில நாட்கள் ஓதுவாங்க, சில நாட்கள் விட்டு விடுவாங்க. இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சஹாபாக்களுடைய இந்த செயலை வைத்து கூட அறிஞர்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் தொடர்ச்சியாக வித்ரில் என்ன செய்யல, குனூத்தை ஓதவில்லை. குனூத் ஒருத்தருக்கு என்ன செய்யலாம், ஓதவும் செய்யலாம், சில நாட்கள் ஓதாமல் விடவும் செய்யலாம் என்றுதான் தீர்ப்பு வழங்குகிறார்கள். அது நபியுடைய சஹாபாக்களுடைய செயலை வைத்து தான் சொல்கிறார்கள். ஆனால் வித்ருல குனூத் ஓதுவது என்பது ஒரு சுன்னா, அது என்னது, ஒரு நடைமுறையில் உள்ளது. அப்படி விட்டு விட்டு ஓதுவதற்கும் ஹதீஸிலிருந்து தான் ஆதாரம் பெறப்படுகிறது. எனவே அப்படி விட்டு விட்டு ஓதுவதும் நபியுடைய சுன்னாவிலே உள்ள ஒரு விடயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.